இந்த உலகத்தில் ஒரு மனிதன் யார் என்று தீர்மானிப்பது யார்? ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படி பேச வேண்டும், அவன் எப்படி வேலை செய்ய வேண்டும், அவன் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், அவன் எப்படி இந்த உலகத்தில் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் நடத்த வேண்டும் என்பதை யார் தீர்மானிக்கிறார்? இதை நீங்களும் நானும் ஒரு விசுவாசியாய், தேவனுடைய பிள்ளையாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களை அவர்கள் தீர்மானிப்பது இல்லை. எக்ஸாம்பிள், என்னை நான் தீர்மானிப்பதில்லை. என் பேச்சை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய ஸ்டைலை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய நடத்தையை, என்னுடைய காரியங்களை நான் தீர்மானிக்கிறதில்ல. வேறொரு மனிதனுடைய வார்த்தை, வேறொரு மனிதன் நம்மை குறித்து சொல்லுகிற காரியங்கள் நாம் யாரு, நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. இன்னும் எளிதாக சொல்லணும்னா, நான் எப்படி வாழணுங்கிறத இன்னொருவன் தீர்மானிக்கிறான். நான் எப்படி பேசணுங்கிறத இன்னொருவன் தீர்மானிக்கிறான். ஆமென். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் நடக்கிற காரியம் இதுதான். ஒன்று மனிதன் தீர்மானிக்கிறான், இல்லைன்னா சத்துருவானவன் தீர்மானிக்கிறான். இன்னொன்று சூழ்நிலைகள் தீர்மானிக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே, நம்ம நல்லா ஜெபிக்கணும், நல்லா உபவாசம் இருந்து கர்த்தரை ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம். இல்லைன்னா ஒரு மனுஷனை நம்ம நல்லா நேசிக்கணும், ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை வாங்கி கொடுக்கணும், நம்ம செய்யணும்னு நம்ம தீர்மானிக்கிறோம். அதை நான் என் பர்சனலாக எடுத்த முடிவு. ஆனால் அந்த தீர்மானத்தை சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து, இல்லை அப்படி செய்யாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, அப்படி நடக்காதீங்க, அப்படி ஜெபிக்காதீங்க, நீ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், இல்லைனா செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நாம் தீர்மானித்திருந்த காரியத்திலிருந்து இன்னொரு மனிதன் தீர்மானித்த காரியத்துக்கு நேராக தாவுகிறோம். ஆமென். நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம். யாராவது ஒருவர் வந்து நீ சந்தோஷமா இருக்க முடியாதுங்கிற காரியத்தை குறித்து ஏதாச்சும் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டா போதும், நம்மளை நெகட்டிவாக பேசிட்டா அடுத்த செகண்டே நாம் யாராக இருப்பது என்பதை மறந்து விடுகிறோம். ஆமென். நல்லா வாழணும்னு நினைக்கிறோம், நல்லா இருக்கணும்னு நம்ம குடும்பத்தை நாம் நடத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் அது முடிகிறது இல்லை. இன்னைக்கு தாவீதின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. அவன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் தீர்மானிச்சாங்க. ஆனால் தாவீது அதை எப்படி ஓவர் கம் பண்ணான், அதுதான் இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான ஒரு சத்தியம், நீங்களும் நானும் அறிந்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு சத்தியம். ஆமென். நான் யார் என்று யார் தீர்மானிப்பது? இல்லை, நான் யார் என்று என்னை தீர்மானிப்பது யார்? என்னோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இந்த வசனத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறான், சவுலுடைய கீழ்ப்படியாததுனால சவுல் ராஜ்ய பாரத்தை இழந்து போகிறான். அப்படி இழந்து போகிற அந்த சூழ்நிலையில் சாமுவேல் சொல்கிறாரு, இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அதற்கு பதிலாக கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை அவர் தேடி கண்டுபிடித்தார்.
தாவீதை குறித்து ஆண்டவர் முதல் முறையா சாமுவேல்கிட்ட பேசுகிறார். எப்படி பேசியிருக்கிறார்னா, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவனை நான் தேடி கண்டுபிடித்தேன். சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். முதலாவது, தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்படுகிறான். இரண்டாவது, கர்த்தர் அவனை தேடி கண்டுபிடித்திருக்கிறார். மூன்றாவது, கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தில் 3 காரியம் இருக்குது தாவீதை குறித்து. இதே வசனத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதை குறித்து தேவனுடைய எண்ணம், தாவீது எப்படிப்பட்டவனாய் இருப்பான், அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வான், அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய திட்டம் என்ன, அவன் எனக்கு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி தேவன் தாவீதை குறித்து நினைத்திருக்கிற காரியங்களை இங்க சொல்றார். என்ன சொல்றாரு? முதலாவது, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ரெண்டாவது என்ன சொல்றாரு? நான் அவனை தேடி கண்டுபிடிச்சேன். மூணாவது என்ன சொல்றாரு? அவனை ராஜாவாக நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். நாலாவது என்ன சொல்றாரு? அவன் எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். அப்ப தாவீதை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவு இதுதான். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுது, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். யோவான்ல 15 வாசிக்கிறோம், அவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? தாவீதை போல அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை நீங்களும் நானும் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசம்? நான் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், நான் கர்த்தருக்கு பிரியமானவன், நான் கர்த்தருடைய நேசகுமாரன். அவருடைய இருதயத்துக்கு நாம் பிரியமாய் இருக்கிறதுனால தான் அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம், அந்த அறிவு, அந்த உணர்வு நமக்கு தேவை. ஆமென். தாவீதை கர்த்தர் இப்படிதான் பார்க்கிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அதனால இவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். அதே போலதான் நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக அவர் நம்மை பார்த்தபடினால தான் வசனம் சொல்லுது, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவர் நம்மை தேடி கண்டுபிடித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் என்னை தேடி கண்டுபிடித்திருக்கிறார்? என் சந்ததியில், என் தேசத்தில், என் மதுரை பட்டணத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, ஆனால் அவர் என்னை தேடி கண்டுபிடித்திருக்கிறார். வசனம் சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேடினாராம். அந்த உணர்வை கர்த்தர் நம்மிடத்தில் பார்த்து நம்மை இருதயத்துக்கு ஏற்றவனாய் அறிந்து கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது தேவன் தாவீதை பார்த்த விதம், நம்மை பார்க்கிற விதம். மூணாவது என்ன சொன்னேன்? அவனை தலைவனாக, ராஜாவாக கட்டளையிட்டிருக்கிறார். வசனம் சொல்லுது, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மளை வரவழைத்துட்டு அந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு நம்மளை கொண்டு வந்துட்டு நம்மளை ஆசாரியர்களாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஆமென். இங்க தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டார், அதனால அவனை தேடி கண்டுபிடிச்சு ராஜாவை உட்கார வச்சது போல, தெரிந்தெடுத்தது போல உங்களையும் என்னையும் அவர் ராஜாவாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அடுத்தது சொல்லப்படுது, தாவீது தனக்கு சித்தமான எல்லாம் செய்வான் என்று அவர் சாட்சி கொடுத்தாராம்.
அதே போலதான் இன்னைக்கு தேவனும் நம்மை குறித்து இவன் எனக்கு பிரியமானதை செய்வான், எனக்கு விருப்பமானதை செய்வான், எனக்கு சித்தமானதை செய்வான்னு சொல்லி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் தாவீதை பார்த்த விதம் என்ன? தேவன் தாவீது எப்படி இருப்பான்னு சொல்லி அவர் தீர்மானிக்கிறாரு. அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன், அவன் ராஜாவா இருப்பான், அவனை நான் எல்லாவற்றுக்கும் என்னுடைய சித்தமானவைகள் எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று கர்த்தர் அவனை குறித்து நினைத்தார். ஆமென். அப்படி நினைச்சதுனால தான் என்ன பண்ணாரு தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். நம்மளை ராஜாவாக தெரிந்து கொண்டாரா? இல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தாவீத என் இருதயத்துக்கு ஏற்றவனாய், ராஜாவாய், எனக்கு சித்தமானவனாய் அவனை தேடி கண்டுபிடிச்சு நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அதனால என்ன பண்ணு, தாவீத அபிஷேகம் பண்ணு. எப்படி அபிஷேகம் பண்ணு தெரியுமா? உன்னுடைய கொம்பை தைலத்தால நிரப்பிக்கோ. உன் கொம்பை தைலத்தால நிரப்பி, அது நிரம்பி இருக்கணும், அதுல குறைவு இருக்கக்கூடாது, அது நிரம்பி வழிகிறது மாதிரி இருக்கணும். அதை எடுத்து தாவீதின் தலையில ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணு, ஈசாயின் குமாரரின் ஆகிய தாவீதனை அபிஷேகம் பண்ணு சொல்லி கர்த்தர் சாமுவேலிடத்துல தாவீதை குறித்து பேசுகிறார். ஆண்டவருடைய எண்ணம் தாவீதை குறித்து என்ன தெரியுமா? அவன் தலை மேல என் அபிஷேகம் நிரம்பி இருக்கணும். அவன் தலை மேல என் அபிஷேகம் நிரம்பி இருக்கணும். ஆமென். என் வல்லமை, என் அதிகாரம், என்னுடைய இது எல்லாம் அவன் மேல நிரம்பி இருக்கணும், குறைவே இருக்கக்கூடாது. அதனால சாமுவேல், அந்த உன் கொம்பை தைலத்தால நிரப்பி கொண்டு வா, அதுல குறைவில்லாம பார்த்துக்கோ, அதை அவன் தலைமையில முழுவதும் ஊற்றி அபிஷேகம் பண்ணு. இதுதாங்க தாவீதை குறித்து தேவனுடைய நோக்கம். இப்படிதான் தாவீது தேவனால் பார்க்கப்படுகிறான். இதே போலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் பார்க்கப்படுகிறோம். தாவீதை போல இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்க்கப்படுகிறோம். தாவீதை போல ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். தாவீதை போல கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்னு சொல்லி தான் கர்த்தர் நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். கண்டுபிடிச்சவர் சும்மா இல்லை, பரிசுத்த ஆவியை நம் மேல அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுதில்ல, என்னை விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்போ ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடணும்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் எவ்வளவு நதியா, எவ்வளவு தண்ணீரா உங்களுக்குள்ள வாசமா இருக்கணும். இப்போ ஒரு குடம் இருக்கு, ஒரு குடம் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா சும்மா கீழே ஊத்துனா அதோட முடிஞ்சிடும், இல்லை எம்டி ஆயிடும். ஆனா வசனம் சொல்லுது, யாரு தேவனால தெரிந்தெடுக்கப்படுறாங்களோ, யாரு தேவனால முன்குறிக்கப்படுறாங்களோ அவங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுது. அப்போ அவன் உள்ளத்துல, அவன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாளும் வற்றாத நதியாய் புறப்பட்டு போய் கொண்டே இருக்கிற, நிரம்பி 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 வழிந்து கொண்டிருக்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்குள்ள வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் தேவன் நம்மை பார்க்கிற விதம். தேவன் நம்ம இப்படித்தான் பார்க்கிறார். மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. தேவன் நம்மை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக கண்டு நம்மை ராஜாக்களாக ஏற்படுத்தி அவருக்கு சித்தமானதையெல்லாம் செய்வோம் என்று சொல்லி நம்மை தேடி கண்டுபிடித்து
நிரப்பப்பட்ட நிரம்பி வழிகிற அபிஷேகத்தால ஜீவ நதியாய் புறப்பட்டு ஓடுகிற அந்த அளவில்லாத அபிஷேகத்தால உங்க தலையையும் என் தலையையும் அவர் நிரப்பி வைத்திருக்கிறார். தேவன் நம்மளை பார்க்கும்போது தான் பார்ப்பார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் மேல என் அபிஷேகம் இருக்கு, இவன் மேல என் வல்லம் இருக்கு, இவன் என் சித்தத்தை எல்லாம் செய்வான், இவன் நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், ஆசாரியனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், ஆமென், ஒரு ஊழியனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், இந்த வரமுள்ளவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், இவன் இப்படி இருப்பான்னு சொல்லி கர்த்தர் நம்மளை அப்படித்தான் பார்க்கிறார். இதுதாங்க தேவன் நம்மை பார்க்கிற விதம். தாவீதை கர்த்தர் இப்படி தான் பார்த்தார். இப்ப தாவீதுக்கு தெரியுது கர்த்தர் தன்னை பார்க்கிற விதம், ஆண்டவர் என்னை அழைத்த விதம் தாவீதுக்கு தெரியுது. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தாவீதை பார்த்த விதம் வேறு. அதை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறேன். ஏன்னா இதை முதல்ல நல்லா தெரிஞ்சு கொண்டாதான் அடுத்தது நமக்கு கொஞ்சம் விளங்கும். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தாவீதை கர்த்தர் பார்த்த விதம். ஆமென். இப்போ நீங்கள் உங்களை கர்த்தர் நம்மளை பார்க்குற விதமாக பார்க்க போகிறீங்களா, இல்லை மனிதர்கள் உங்களை பார்க்குற விதமாக நீங்கள் பார்க்க போகிறீங்களா? அதான் கேள்வி. ஆமென். சரி, இப்போ கர்த்தர் தாவீதை இப்படி பார்த்தாரா? இப்போ மனிதர்கள் எல்லாரும் தாவீதை எப்படி பார்த்தாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. முதல்ல தாவீதை பார்த்தது யாருன்னா ஈசாய். ஈசாய் தாவீதை எப்படி பார்க்கிறான்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 16:11 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை சாமுவேல் கேட்கிறான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தைகளா நீங்க நல்லா கவனிங்க, சரியா? அவன் சொல்றான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். 2 காரியம். ஒன்று, தாவீது எல்லாருக்கும் இளையவன். 2வது, தாவீது ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஆளு. ஈசாயினுடைய இருதயத்துல ஈசாய் தாவீதை பார்க்கிற விதம் என்னன்னா, இவன் எல்லாத்திலையும் இளையவன், எல்லாரையும் விட சின்னவன், எல்லாரையும் விட அற்பமானவன், எல்லாரையும் விட சின்ன பையன், இவன் ஆடுகளை மேய்க்கிறவன். சின்ன பையன் மட்டும் கிடையாது, இவன் வேலை என்ன தெரியுமா, இவன் தகுதி என்ன தெரியுமா, ஆடுகளை மேய்க்கிறது, அவ்வளவுதான். இது யாரு பார்க்கிறான்னா பெத்த தகப்பனை பார்க்கிறான். பெத்த தகப்பன் ஈசாய் தன் மகனை பார்க்கிறான், இவன் எல்லாருக்கும் இளையவன், இவன் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிற ஆளுன்னு சொல்லி அவனை அற்பமானவனாய், அவனை தகுதி இல்லாதவனாய் தகப்பன் பார்க்கிறான். இதோட பார்த்திருந்தா கூட பரவாயில்லைங்க. அவன் தாவீதை அவன் தகப்பன் பார்த்த விதம் இன்னொரு இடத்துல அப்படின்னா, சாமுவேல் இவங்க எல்லாரையுமே பந்திக்கு அழைக்கிறார். நாங்கள் உங்கள் வீட்டில் பந்திக்கு இருக்கணும்ப்பா, உன் பிள்ளைங்க எல்லாரையும் வர சொல்லுன்னு சொல்றார். இப்போ நல்ல தகப்பன் என்ன பண்ணியிருக்கணும், தாவீதை போய் ஆள் அனுப்பி வர சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் இவன் தாவீதை அனுப்பவில்லை, தாவீதை மறந்து போனான். தகப்பனாரால மறக்கப்பட வேண்டிய ஒரு நபராக பார்க்கப்பட்டவன் தான் தாவீது. தகப்பனாரால எந்த விருந்தையும் சாப்பிடுவதற்கு இல்லைனா கலந்து கொள்வதற்கு தகுதி இல்லாதவனாக பார்க்கப்பட்டவன் தான் இந்த தாவீது. சொந்த தகப்பனே பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா, இவனை இருதயத்துக்கு ஏற்றவனா பார்க்குறாரு, இவன் என் சித்தத்தையெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி அவனை பெருமையாக பார்க்குறாரு, ஒரு ராஜாவா பார்க்குறாரு, அவனை முழு அபிஷேகத்தையும் கொடுத்து அவ்வளவு மகிமை உள்ளவனா வல்லமை உள்ளவனா கர்த்தர் பார்க்குறார். இது கர்த்தர் பார்க்குற விதம். அப்படியே இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட்டா இப்ப தகப்பன் பார்க்க ஆரம்பிக்கிறான். எப்படி பார்க்கறானா, இவன் ரொம்ப அற்பமானவனா, ரொம்ப சின்ன பையனா, இவன் எதுக்கும் தகுதி இல்லாதவனா, விருந்து சாப்பிடுவதற்கு கூட தகுதி இல்லாதவனா, விருந்தில் கலந்து கொள்வதற்கு தகுதி இல்லாதவனா, மறக்கப்பட்டு போவதற்கு தகுதி உள்ளவனா தகப்பன் தாவீதை பார்க்கிறான். இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும்போது
கர்த்தர் நம்மளை குறித்து பார்த்த விதத்தின்படி நம்மளை பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ ராஜாடா, உன் மேல என் அபிஷேகம் இருக்குன்றார். தகப்பனாகிய ஈசாய் சொல்றான், நீ ஆடு மேய்க்க தான் லாய்க்குன்றான். உனக்கு தகுதியே கிடையாதுடா, நீ விருந்து சாப்பிட்றதுக்கு, விருந்துல கலந்து கொள்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது அப்படின்றான். இப்ப ஒரு பக்கம் இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் அதை பார்த்தா நாம என்ன பண்ணுவோம்? ஒருவேளை உண்மைதான் போல, நான் வெறும் ஆடு மேய்க்க தான் லாய்க்கு, என் அபிஷேகம் இல்லை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போவோம் இல்ல? இது தாவீதினுடைய தகப்பன் ஆகிய ஈசாய் தாவீதை பார்த்த விதம். ஒருவேளை உங்களை நெருங்கினவங்க, உங்க பெற்றோர், உங்க 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 தாயும் தகப்பனும் உங்களை இப்படிப்பட்ட விதங்களில் பார்க்குறாங்களா? இல்லை யாராவது உங்களை தகுதி இல்லாதவங்களா, இதுக்கெல்லாம் நீ தகுதியே கிடையாது, இதுக்கெல்லாம் நீ அருகதையே கிடையாது, நீ எல்லாம் இந்த விருந்தில் கலந்து கொள்ளக்கூடாது, நீ எல்லாம் இந்த ஃபங்க்ஷனில் வரக்கூடாது, உனக்கெல்லாம் தகுதியே கிடையாதுன்னு சொல்லி நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களா? ஒரு பக்கம் இப்படி அவமானங்கள் வரும்பொழுது ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் இருக்கும், வாக்குத்தத்தம் முன்னாடி நிற்கும், ஒரு பக்கம் அவமானம் நிற்கும். ரெண்டையும் நம்ம வச்சு பார்த்தா நம்ம அநேக நேரங்களில் எதில் விழுந்துடுறோம் தெரியுமா? அந்த அவமானத்தில். எத்தனை நாள் தான் ஆண்டவரே நான் காத்து கொண்டிருக்கிறது, நீங்க என்ன இப்படி பார்க்குறீங்க, இருதயத்துக்கு ஏற்றவனா, ஆனா உலகம் என்ன அப்படி பார்க்கலையே இல்ல? பெத்த தகப்பன் கூட என்ன பிள்ளையா பார்க்கல, என்ன ஒரு ஆடு மேய்க்கிறவனா பார்க்கிறான், என்ன தகுதி இல்லாதவனா பார்க்கிறான். ஐயா, அற்பமான பந்தியில கூட சாப்பிடுவதற்கு தகுதியற்றவனா பார்க்கிறான். நான் எப்படி கர்த்தர் என்ன பார்க்கிற விதத்தின்படி என்ன பார்க்க முடியும்? அநேக நேரங்களில் அவன் இப்படிதான் கேள்வி. சரி, இது தாவீதை அவன் தகப்பன் பார்த்த விதம். ஆமென். எப்படியெல்லாம் பார்த்தாரு? அவன் அற்பமானவனா பார்த்தாரு, சின்ன பையனா பார்த்தாரு. அப்புறம் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் தகுதி உள்ளவனா பார்த்தாரு, மறக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவனா பார்த்தாரு, விருந்து சாப்பிடுவதற்கோ விருந்தில் கலந்து கொள்வதற்கோ தகுதி இல்லாதவனா அவனை பார்த்தார். இது தகப்பன் பார்த்த விதம். ஆமென். இன்னொரு காரியம் சொல்லணும்னா, இந்த தகப்பன் தம் பிள்ளை உயரணும், பிள்ளை நல்லா வளரணும், நல்லா வாழணும், நல்ல அந்தஸ்தில் இருக்கணும்னு சொல்லி தாவீதை குறித்து அவன் நினைக்க கூட இல்லைங்க. ஏன்னா மற்ற எல்லா பிள்ளைகளையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இராணுவத்தில் இருக்கிறான், ராஜாவுடைய பக்கத்தில் இருக்கிறான், தேசத்தில் உயர்ந்த பதவிகளில் இருக்கிறாங்க, எல்லாரும் வீரர்களாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் நல்ல ராஜா பக்கத்தில் அரண்மனையில் வளர்த்து விட்ட தகப்பன், அவங்கள பெருமையாய் பார்த்த தகப்பன், அவங்கள உயர்த்தி விட்ட தகப்பன், அவங்கள வாழ வைத்த தகப்பன் இப்போ தாவீதையோ கண்டுக்க கூட இல்லை, மறந்து போனவனாய், அவனை குறித்து அக்கறையே இல்லாமல் அவன் வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, கெட்டு போனா என்னன்னு சொல்லி அப்படியே விடப்பட்ட ஒரு தாவீதாய் தகப்பன் பார்க்கிறான். தகப்பனாரிடத்திலிருந்து ஒரு முறை கூட தாவீது நீ பெரியாளா வருவடா, நீ நல்லா வருவங்கிற அந்த எண்ணத்தை தாவீதால ஒரு இடத்துல கூட பார்க்க முடியல. 4 பேர் மத்தியில தாவீதுன்னு ஒரு பையன் இருக்கிறாங்கிற அந்த பெயரை கூட சொல்லுவதற்கு தகப்பன் யோசிக்கிறான். எப்படி இருக்கும்? சாமுவேல் தான் இருக்கிறாரு, சாமுவேலும் வீட்டு வேலைக்காரங்களும் தான் இருக்கிறாங்க, பெத்த பிள்ளைங்க கூட நிற்கிறாங்க, தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவங்க மத்தியில என் தாவீது என் பிள்ளைதான் சொல்லி தாவீதின் பெயரை சொல்லுவதற்கு, தாவீதை நிறுத்துவதற்கு, அந்த பலி விருந்தில் அவனை சேர்ப்பதற்கு தகப்பனாருக்கு மனமில்லை. தகப்பனாருக்கு மனமில்லை இல்ல? இதுதான் தாவீதனுடைய முதல் அனுபவம். இதுவே முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் முடிஞ்சது மாதிரி இல்லை? சரி பாருங்க, அடுத்தது யாரு தாவீதை எப்படி பார்த்தா அப்படின்னா, கூட பிறந்த சகோதரர்கள். தகப்பனை பார்த்தா சகோதரர்கள் பார்க்க தான் செய்வாங்கல்ல. ஆமே. ஏன்னா தகப்பன் தானே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் தாவீதை குறித்து, தாவீது நல்லா பாருங்கடா, தாவீதை கவனிச்சுக்கோடான்னு சொல்வதற்கு ஆள் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க.
ஒரே தகப்பனாருக்கு பிறந்த பிள்ளைங்க தான். இன்னொரு பிள்ளைங்க கிட்ட கடைசி பையன் தாவீது இல்லை, ரொம்ப செல்லமாக இருக்க வேண்டிய ஆள். மற்ற சகோதரர்களிடத்துல இப்போ தாவீதை நல்லா பார்த்துக்கோங்கண்ணே, அவன் நம்ம தம்பிடா, அவங்க தம்பி, அவனை நல்லா நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கோ அவனை விசாரிப்பதற்கோ ஆள் இல்லை. எப்படிங்க அவன் தேவன் தன்னை பார்க்கிற விதத்தின்படி ஆண்டவர் சொல்றாரு, நான் இருதயத்துக்கு ஏற்றவன்றாரு. ஆனால் என் பெத்தவங்களுக்கு கூட நான் இருதயத்துக்கு ஏற்றவனா இல்லையா ஆண்டவரே? இல்லை, அந்த வழி எப்படி இருக்கும்? மனிதர்களால் புறக்கணிக்கப்படும் போது. ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். இப்போ சகோதரர்கள் பார்க்குறாங்க, வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28 வசனத்தில் வாசித்து பார்த்தோன்னா, அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை, அதாவது இப்போ யுத்த களத்தில் நிற்கிறாங்க, கோலியாத்தினுடைய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. யுத்த களத்தில் தாவீது தன் சகோதரர்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கிறார், சாப்பாடு கொண்டு வந்துட்டு நிற்கிறாரு. அப்போ கோலியாத் வந்துட்டான். ஸோ கோலியாத்து நம்ம நல்லாவே சம்பவம் தெரியும். கோலியாத்து வந்த உடனே இந்த கோலியாத்து பேசுகிறதையெல்லாம் கேட்டுட்டு தாவீதுக்கு பயங்கர கோபம். உடனே பக்கத்தில் இருந்தவங்களாம் கேட்குறான், ஏன் இவன் கத்திட்டு இருக்கிறான், இவனை கொல்றவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கப்படும் சொல்லி பக்கத்தில் விசாரிச்சுட்டு இருக்கான். அப்படி கேட்டிருக்கிற நேரத்தில் அவங்க சகோதரர் வர்றாங்க பாருங்க. அவன் மூத்த சகோதரன் எலியாப் கேட்டபோது தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இந்த சகோதரர்கள் மத்தியில் இந்த இடத்துல அவமானப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப ஷேம். ஏன் தெரியுமா? இந்த சகோதரர்கள் மத்தியில தான் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்றான். அவன் தலையில கொம்பு தைலத்தை ஊற்றி எண்ணெயை ஊற்றி அவங்க சகோதரர் நடுவில் தான் அடுத்தது கர்த்தர் தாவீதை தான் பயன்படுத்த போறாரு, தாவீதை தான் கர்த்தர் உயர்த்த போறாருன்னு சொல்லி பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஈசாய்க்கு தெரியும், சகோதரர்களுக்கு தெரியும், அடுத்தது கர்த்தர் தாவீதை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார், தாவீதை உயர்த்த போறாரு, தாவீதோடு கர்த்தர் இருக்கிறாரு, தாவீதோடு கர்த்தர் இருந்த யுத்தங்களை செய்ய போறாரு, தாவீது ராஜாவா வருவான், தலைவனா வருவாங்கிறது அவங்க சகோதரர் எல்லாருக்குமே தெரியுது. ஆனா ஒருத்தனும் தாவீதினுடைய அபிஷேகத்தை அங்கீகரிக்கவில்லை. தாவீதினுடைய அனாயிட்டிங்க, அவன் மேல இருந்த பரிசுத்த ஆவிய ஒருத்தனும் அங்கீகரிக்கல. நடந்தது என்னன்னா, அபிஷேகம் பண்ணி முடிச்ச கையோட வீட்டில் சாப்பிட்டான்னு கூட தெரியல. நிச்சயமா சாப்பிட்டுருப்பான், ஏன்னா சாமியில் சொல்லிட்டார்ல, தாவீது வராம நான் சாப்பிட மாட்டேன்ட்டாப்ல. உடனே நிச்சயமா சாப்பிட்டுருப்பான். அதோட போனவன் தான் வனாந்தரத்துக்கு. யோசித்து பாருங்க, கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு மறுபடியும் எங்க அனுப்பிச்சு விட்டாங்க? வனாந்தரத்துக்கு. அவன் அபிஷேகத்தை அங்கீகரிப்பதற்கு ஆள் இல்லை, அவன் வேலையை அங்கீகரிப்பதற்கு ஆள் இல்லை, அவன் மேலே இருந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை அங்கீகரிப்பதற்கு ஆள் இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்தில் அதே மாதிரி தான். சொந்த சகோதரர்களே அங்கீகரிக்கலைங்க. கேட்குறான், உன் துணிகரம் எனக்கு தெரியும்டா, உன்னுடைய அகங்காரம் எனக்கு தெரியும். என்ன அகங்காரங்க? தாவீது மேல வீணாய் பழி சொல்றான். கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? நல்லா கவனிங்க. அதாவது இவங்களுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஈசாய் அந்த தேசத்திலேயே நல்ல பிரபலமான ஆளு, நல்ல ஐஸ்வர்யமுள்ள ஆளு. இவனுக்கு ஊர்பட்ட வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இவன் கையில கொஞ்சம் ஆடு கொடுத்து வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கான். இப்ப தாவீதோடு கூட சில ஆடுகளை மேய்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க அப்பா சொல்லி தான் தாவீது வந்திருக்கிறான். இப்போ இந்த கொஞ்சம் ஆடுகளை யார்கிட்ட விட்டுருக்கானோ ஒரு வேலைக்காரன் விட்டு வந்திருக்கிறான். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? கொஞ்சம் ஆடுகளை யார்கிட்ட விட்டுட்டு வந்த? இப்போ இவங்க பார்வையில தாவீது யாருன்னா ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமை. நீயே ஒரு அடிமை, எப்படி நீ ஆடுகளை யார்கிட்ட விட்டுட்டு வந்த? நீ எப்படி விட்டுட்டு வரலாம்? போ அந்த கொஞ்சம் ஆட்டை மேய்க்கிறதுக்கு. எவ்வளவு தாவீதை அவமானப்படுத்தணுமோ இழிவுபடுத்தணுமோ படுத்துறாங்க. அதாவது அபிஷேகத்தை அங்கீகரிக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனா அந்த அபிஷேகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேசி நோவடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்.
தாவீதின் வாழ்க்கையில் சொந்த தகப்பன் அதை அங்கீகரிக்கல, சொந்த சகோதரர்கள் அங்கீகரிக்கல. எப்படி இருக்கும்? அவன் சொல்கிறான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நான் உங்களுக்கு சாப்பாடு தானே கொண்டு வந்தேன், உங்களுக்கு நான் உணவு தானே கொண்டு வந்தேன், அப்பா சொன்னது வேகமாக உடனே கொண்டு வந்தேனே. இல்லை, சொந்த சகோதரர்கள் அவனுடைய அபிஷேகத்தை அங்கீகரிக்கல, அவனை ஒரு அடிமையாக ஒரு வேலைக்காரனாக பார்த்தாங்க. எதுக்கப்புறங்க? அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம். மனிதர்கள் தாவீதை அப்படித்தான் பார்த்தாங்க. இன்னைக்கு உங்களையும் அப்படி பார்க்குறாங்களா? குடும்பங்களில் உங்களை யாரும் அங்கீகரிக்கலையா? வேலை செய்கிற ஸ்தலங்களில் யாரும் உங்களை அங்கீகரிக்கலையா? சரி, அங்கீகாரம் பரவாயில்ல, உங்களுடைய அபிஷேகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாங்களா? ஏன்னா இவனை கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இவன் என்ன பேசுகிறான் தெரியுமா? அந்த கொஞ்சம் ஆட்டை எவன்ட விட்டுறதான் கேட்குறான். நீ வேலைக்காரன்டா, நீ அடிமடான்றான். அப்படியே அபிஷேகத்துக்கு ஆப்போசிட்டா, நீ அவ்வளோதான், நீ ஆடு மேய்க்கிற ஆளு தான். சாமுவேல் உன்னை அபிஷேகம் பண்ணாலும் சரி, உன் தலையில் எண்ணெயை ஊற்றினாலும் சரி, நீ அடிமை தான் சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அபிஷேகத்துக்கு எதிராக பேசணுமோ பேசுகிறாங்க. யுத்த காலத்தில் சாப்பாடு கொடுக்க வந்த தாவீதை இப்படி பேசுனாங்கன்னா, ஒருவேளை கண்ணில் படும்போதெல்லாம் என்ன பேசியிருப்பாங்கல்ல. சொந்த சகோதரர்கள், நீங்கள் சொந்த சகோதரர்கள், சொந்த குடும்பத்தார், சொந்த நண்பர்கள் நம்மளை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். தாவீதினுடைய நிலைமை அதுதான். ஆனால் கர்த்தர் பார்க்குற விதம் வேறு, கூட பிறந்த சகோதரர்கள் பார்க்குற விதம் வேறு, தகப்பனும் பார்க்குற விதம் வேறு. தகப்பன் பார்க்குற விதத்தையே இவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அடுத்தது யாரும் பார்க்குறா? சகோதரர்கள் பார்க்குறாங்கல்ல, சகோதரர்கள். சரி சரி, சகோதரர்கள் பார்த்தாலும் சரி, வேதத்தில் முக்கியமான ஆளை பார்க்குறாரு பாருங்களேன், சாமுவேல். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 6, 7 இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்தபோது, அதாவது ஈசாயினுடைய குமாரர்கள் 7 பேர் வந்துட்டாங்க. வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் சாமுவேலை அனுப்புனது ஈசாயின் வீட்டில் ஒருத்தனை அபிஷேகம் பண்றதுக்கு. இவன் தான் சொல்லி கர்த்தர் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனா சாமுவேல் அபிஷேக தைலத்தை எடுத்து கொண்டு போய் ஈசாயின் வீட்டுக்கு போன உடனே ஆளை பார்க்கிறான். அவன் தாவீதை தவிர மேல எல்லாமே நிற்கிறாங்க. ஆளை பார்த்த உடனே அவன் உடம்பு கட்டு மஸ்தா பலம் உள்ளவனா, ஆம்ஸ் வச்சு அப்படி ரொம்ப வீரனா நிற்கிறான். பார்த்த உடனே, ஓ நல்ல வளர்ச்சி, நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குப்பா, நல்ல அழகுள்ளவனா இருக்கான்ப்பா, முகம் பிரகாசமா இருக்குப்பா, வா நீ தாண்டா அபிஷேகம் சொல்லிட்டு ஆண்டவட்ட கூட கேட்கலங்க, அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் இடையில, டே நில்லு, யாருடைய அபிஷேகத்தை யார் மேல ஊத்த போற? ஆமே. சாமுவேல் கூட அவன் மனசுல வச்சிருந்தது என்ன தெரியுமா? அவனுடைய முகத்தையும் அவனுடைய பலத்தையும் தான். யோசித்து பாருங்க. சாமுவேல்கிட்ட கர்த்தர் யாருன்னே சொல்லலை, ஆனா அவனுடைய எண்ணெல்லாம் எப்படி இருக்கான் பார்த்த உடனே இவன் தான் முடிவு பண்றான், அவனே சுயமா முடிவு பண்றான். தாவீது இந்த இடத்துல புறக்கணிக்கப்படுறான். எப்படி தெரியுமா? அவனுக்கு மனித வளர்ச்சியும் கிடையாது, அதாவது அந்த உடம்பு பாடியும் கிடையாது. இல்லை, அங்கே சொல்கிற மாதிரி கத்த சொல்கிறாரு, இவன் சரீர வளர்ச்சியும் முகத்தையும் பார்க்காத, முகம் முகம் போல இருக்கா, இராணுவ வீரம் போல ஸ்ட்ராங்காக இருக்கா ஆண்டவரே, மகா பராக்கிரமசாலியாக இருக்கிறான் ஆண்டவரே. சாமுவேல் கூட தாவீதை பார்த்த விதம் வேறு. இவன் தாவீதை பார்க்கல, ஆனால் அவன் நினைவு வச்சிருந்தது வேறு. இப்படிதான் இருப்பான்னு சொல்லி. இல்லை, இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனிதர்கள் எப்படி பார்க்குறாங்க? இவன்ட பணம் இருக்கா, இல்லை இவன்ட திறமை இருக்கா, நல்ல படிப்பு இருக்கா, அப்பனா வந்து ஒட்டிக்கிறது இல்லை, இல்லைன்னா கிட்ட வரமாட்டாங்க. அபிஷேகத்துக்கு வேல்யூ இல்லை. இவன் நல்ல ஜெபிக்கிற ஆளு, தேவையில்லை. நல்ல வசனம் சொல்கிற ஆளு, தேவையில்லை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல, நிறைய சபைகளில் ஊழியக்காரர்கள் நிராகரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க முகத்தையும் அவங்க சரீரத்தையும் வச்சு ஒரு பலவீனமான பாண்டமாய் ஜனங்கள் பார்க்கறது.
இன்னைக்கு நிறைய நாங்கள் சில ஊழியர் கொடுகைக்கெல்லாம் போகும்போது ஊழியர்கள் சொல்லுகிறத நாங்கள் வேதனையாக நாங்கள் கேட்குறோம். யார் எங்களை மதிக்கிறது இல்லை பிரதர், ஆனால் அவங்கள போல ஒர்ஷிப் பண்ண முடியாதுங்க, அவங்கள போல செய்தி கொடுக்க முடியாது, அவங்கள போல அழகாக வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் அவங்கள மதிக்கிறது இல்லை, அவங்க அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறது இல்லை. இவன் தானே இவர், ஆளைப்பாரு, முகத்தைப்பாரு, நோஞ்சா மாதிரி இருக்கிறாரு இல்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட அனுபவத்தில் ஊழியக்காரன் மட்டும் இல்லை, அநேக விசுவாசிகள் வாழ்வ பிள்ளைகள் நம்ம இருக்கலாம். நம்ம பலவீனத்தை பார்த்து, நம்ம சூழ்நிலையை பார்த்து, இவெல்லாம் இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது சாமுவேல் தாவீதை பார்த்த விதம். முதல்ல யார் பார்த்தா? தகப்பன். ரெண்டாவது யார் பார்த்தா? சகோதரர்கள். மூணாவது யார் பார்க்குறா? சாமுவேல். நாலாவது யார் பார்க்குறா அப்படின்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இப்போ யார் சொல்றான்னா சவுல் சொல்றான், தாவீதை பார்த்து சொல்றான், நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. முதல்ல தகப்பனார் சொன்னாரு, உனக்கு தகுதி கிடையாதுடா, நீ ஆடு மேய்க்க தான் லாய்க்குனாரு. ரெண்டாவது சகோதரர்கள் அவனுடைய அபிஷேகத்தை அக்செப்டே பண்ணல, அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அவனை நெக்லெக்ட் பண்ணாங்க, அடிமையா பார்த்தாங்க. மூணாவது ஒருத்தர் இவன் முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்கிறாரு. நாலாவது சொல்றான், ஐயா ஒன்னால முடியாதுன்னு ஸ்ட்ரெயிட்டாவே அடிச்சிட்டான். ஒன்னால யுத்தத்துல ஜெயிக்க முடியாது. இவன் தாவீது வைராக்கியமா, என்னால முடியும், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, நான் ஜெயிப்பேன் வந்து நிக்கிறான், நான் இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறேன் வந்து நிக்கிறான். அவனை பார்த்து சவுல் சொல்றான், ஒன்னால முடியாதுடா. ஏன் தெரியுமா? நீ இளைஞன், நீ சின்ன பையன், அவனோ யுத்த வீரன், அந்த யுத்த வீரனை ஜெயிக்க ஒன்னால முடியாது. ஆமென். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்மளை பார்த்து வருகிற வார்த்தை முடியாது, அது ஒன்னால செய்ய முடியாது, அதை நீ செஞ்சிட மாட்ட, அது நடக்காது, அது வாய்க்காது, உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தாவீது நீ எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வ. சித்தம் என்ன தெரியுமா? இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறது தான். தேவனுடைய சித்தம் கோலியாத்தை ஜெயிக்கிறது. ஆனா சித்தத்திலே வந்த ட்விஸ்ட் என்னன்னா, ஒன்னால முடியாது. எப்படி இருக்கும்ல? அவன் அவ்வளோ வைராக்கியமா ப்ரிப்பேர் ஆகி, நான் கோலியாத்தை ஜெயிச்சுன்னு வந்து நிற்கிறான். ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாமுக்கெல்லாம் நல்லா படித்து பாஸ் ஆனது மாதிரி அவன் ஆவில வைராக்கியமாக வந்து நிற்கிறான். வந்து நின்று கேட்டு வாசலே ஒரு ஆள் நின்று, டே எங்கே போகிற? ஐயா நான் எக்ஸாம் எழுத போகிறேன், நீ ஃபெயிலு, போயிரு. யோசித்து பாரு, அட்டம்ப்டே பண்ணலங்க, அட்டம்ப்டே பண்ணல. தாவீதால முடியாது முடியாது, நீ சின்ன பையன், நீ ஜெயிச்சிட மாட்டேன்னு சொல்லி கேட்ல இருந்தே அனுப்பிச்சுட்டாங்க. சவுல் முடியாதுன்னு சொல்றான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தாவீதை நான் உன்னை வேற மாதிரி பார்க்கிறேன். சவுல் சொல்றான், நான் உன்னை வேற மாதிரி பார்க்கிறேன். ஈசாய் சொல்றான், இன்னும் நான் வேற மாதிரி உன்னை பார்க்கிறேன். சகோதரர்கள் சொல்றாங்க, நான் உன்னை வேற மாதிரி பார்க்கிறேன். சாமுவேலும் சொல்றாரு, நான் வேற மாதிரி உன்னை பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வேற மாதிரி பார்க்கிறேன். இப்போ நீ யார மாதிரி பார்க்க போறீங்க? ஈசாய் சொன்னதை நம்பிட்டு எனக்கு தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு உட்கார போறீங்களா? ஆடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு உட்கார போறோமா? இல்லை இவங்களை போல அபிஷேகத்தை அக்செப்ட் பண்ணாதவங்க முன்னாடி யாருமே அபிஷேகத்தை அக்செப்ட் பண்ணல, யாருமே என் ஊழியத்தை புரிஞ்சிக்கல, யாருமே என் வரத்தை ஏற்றுக்கொள்ளல, யாருமே என்னை பயன்படுத்தல, யாருமே என்ன எதுவுமே பண்ணல, அதனால நான் உட்கார போறேன்னு சொல்லி உட்கார போறோமா? இல்லை, சாமுவேல் சொன்னது மாதிரி உனக்கு முகமும் சரி கிடையாது, நீ பலவீனனா இருக்கிற, நோஞ்சானா இருக்கிற, உனக்கு இதுக்கேற்ற உடம்பு தேவை, இதுக்கேற்ற படிப்பு உனக்கு இல்லை, ஞானம் உனக்கு இல்லை, பணம் உனக்கு இல்லைன்னு சொல்லி நம்முடைய வளர்ச்சி இல்லாததை குறித்து, நம்முடைய பேக்ரவுண்டை குறித்து, நம்முடைய பலவீனத்தை குறித்து நம்மளை பேசும்போது அதை ஏற்றுக்கொள்றோமா? சவுல் சொல்றான், உன்னால முடியாதுன்றான். அந்த முடியாதுங்கிற வார்த்தையை கேட்டு, ஆமா நான் இளைஞன் தான்,
நான் தான் யுத்தத்திலேயே படிக்கலையே, எனக்கு தான் யுத்தம்னா என்னன்னே தெரியாதே, எனக்கு ஈட்டி பிடிக்க தெரியாதே, எனக்கு கேடகம் பிடிக்க தெரியாதே, ஐயையோ எனக்கு வாள் வீச தெரியாதே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அப்போ நான் அவ்வளோதான் எனக்கு முடியாதுன்னு சொல்லி அவன் சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு நான் உட்கார போகிறேனா? நிறைய பேர் அப்படிதான் கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்பாம மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி, ஐயா இதுக்கு இவ்வளவு பெரிய பணம் தேவை, இதுக்கு இவ்வளவு டேலண்ட் வேணும், இதுக்கு இவ்வளவு படிப்பு வேணும், இதுக்கு இவ்வளவு திறமை வேணும், இவ்வளவு பயிற்சி வேணும். நீங்க சொல்லணும் அந்த இடத்துல, டே என்கிட்ட அபிஷேகம் இருக்கு, அபிஷேகத்தை தாண்டி இந்த இடத்துல ஒன்றும் தேவையில்லை. கோலியாத்தை சொல்றவன் சிறு வயதில் இருந்த யுத்த வீரன், இவன் சிறு வயதிலிருந்தே ஆடு மேய்க்கிறவன். உண்மைதான், நாடு மேய்க்கிற உண்மைதான். ஆனா கோலியாத்திட்ட இல்லாத என்கிட்ட இருக்கு என்ன தெரியுமா? அவருடைய அபிஷேகம். அவர் என்னை பார்க்கிற விதம் வேற. என் அப்பா என்ன எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நான் என்ன பார்க்க போறேன்னு சொல்லி நீங்க எழும்புனா இதை ஜெயிப்போம். சவுல் சொல்றான், உன்னால முடியாது, உன்னால முடியாது. அவன் யுத்தம், அவன் அவன் பாரு, நல்லா கவனிங்க. இவன் கோலியாத்தை அப்படியே காமிக்கிறான். யார்கிட்ட? தாவீதுட்ட. தாவீது நல்லா பாரு கோலியாத்தை, அவன் மூஞ்ச பாரு, அவன் எவ்வளோ யுத்த வீரனா இருக்கான் பாரு, அவன் ஈட்டியை பாரு, கேடகத்தை பாரு, அவனுடைய வாழை பாரு, அவனுடைய தலையில வச்சிருக்கிற கிரீடத்தை பாரு, உடம்ப பாரு, ஹைட்டை பாருங்கிறான். தாவீதுக்கு ஒண்ணுமே விளங்கல. தாவீது சொல்றான், ஐயா சிங்கத்தையும் கரடியும் நான் கொன்னுட்டேன், சிங்கத்துக்கு வாயிலிருந்தே நான் தப்பு வைக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சாரியா, இதை நான் ஜெயிச்சிருவேன்றான். ஆனா சவுல் நம்பவே இல்லை. ஒன்னால முடியாது, ஒன்னால முடியாது. மனிதர்கள் தாவீதை குறித்து தீர்மானிக்கிறாங்க. தாவீது இதுதான் நீ, தாவீது இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தை, இதுதான், இப்படித்தான் இருப்ப. மனிதர்கள் உங்களை குறித்து தீர்மானிக்கிறாங்க. ஒரு பக்கம் மனிதருடைய தீர்மானம், ஒரு பக்கம் கர்த்தருடைய தீர்மானம். இந்த ரெண்டுல எந்த தீர்மானத்தை நான் எடுக்க போறேங்கிறது ஏன் தீர்மானம். ஆமென். இதோட முடியல பாருங்க, இதோட முடியல. அடுத்தது யாரு இன்னும் பார்த்தது? நான் யார் வர்றேன்? 1 சாமுவேல் 17:38-39 வாங்க. 1 சாமுவேல் 17:38-39. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து, இப்போ என்ன பண்றானா, சவுல் தன் வஸ்திரங்களை எல்லாம் தாவீதுக்கு உடுத்துவிக்கிறான். வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலைமையில போடுறான், கவசத்தை அவனுக்கு தரிப்பிக்கிறான், அவன் பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொள்றான். அதுல அவனுக்கு இப்போ என்ன இல்லைன்னா பழக்கம் இல்லை. அதாவது வஸ்திரம், சீரா, வெண்கல சீரா, தலையில அதாவது ஒரு கவசம், அப்புறம் ஒரு பட்டயம், அப்புறம் வஸ்திரங்களை எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இவனுக்கு இதை நடக்க முடியல. இப்போ இந்த சவுலினுடைய இந்த வஸ்திரத்தில் யார் இவனுக்கு அணிஞ்சு விடுவா தெரியுமா? அங்கே இருக்கிற போர் சேவர்கள். சவுல் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டி விட மாட்டார். சவுலினுடைய வேலைக்காரங்க அங்கே இருக்கிற போர் சேவர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ சுற்றி நின்று இவருக்கு அதை கொடுக்கறது, இதை பண்ணுறது, எல்லாத்தையும் வைக்கிறது, மாட்டிடுறான். ஆனால் தாவீது அப்படி போட்டுட்டு தள்ளாடுறான். தள்ளாடுற உடனேயே அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? சிரிச்சிருப்பாங்க. ஏண்டா வாழையே உனக்கு பிடிக்க தெரியல, வாழை கையில் கொடுத்துருக்கும் போது பிடிச்சிருக்க மாட்டான், கீழே விழுந்திருக்கும். நான் அப்படி கற்பனை பண்ணுறேன். சிரிச்சிருப்பான். அவனால் நடக்க முடியல, பழக்கம் இல்லாதனால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்த முடியல, தள்ளாடுது. ஏன்னா சவுலினுடைய ட்ரெஸ் எங்க இருக்கு, தாவீது எங்க இருக்கிறான்? யோசித்து பாருங்க. சவுல் அவ்வளவு ஹைட்டான ஆளு, இஸ்ரவேல் தேசத்திலேயே சவுல் அவ்வளவு ஹைட்டு, அவ்வளவு ஹைட்டான வஸ்திரத்தை எடுத்து தாவீதுக்கு போட்டு வித்தா அவன் அந்த வஸ்திரத்தில் முங்கி போயிருந்திருப்பான். கேலி பண்ணியிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க. உன்னால இத கூட தூக்க முடியல, நீ கோலியாத்தை ஜெயிச்சிருவியா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனிதர்கள் நம்மளை தீர்மானிக்கிறது இதுதான். இந்த சின்ன விஷயத்துல உன்னால ஜெயிக்க முடியல, நீ இந்த பெரிய விஷயத்தை ஜெயிச்சிருவியா? இந்த விஷயத்துல உன்னால பேச திறமை இல்ல, நீ அவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிருவியா? இந்த கொஞ்சோல உள்ள இந்த வேலையிலேயே உனக்கு உயர்வு வரல, நீ பெரிய பெரிய கனவுகளை வச்சுட்டு நீ எப்படி உயர போற? உன்னால முடியாது. கேலியும் நக்கலும் கிண்டலும் அந்த இடத்துல சிரிச்சிருக்கும் போது தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்?
போர் சேவர் எல்லாரும் அவனை நிந்தித்தார்கள். இதை கூட போட தெரியல, நீ எல்லாம் யுத்தம் பண்ணி என்னத்த பண்ண போறல்ல. ஆமென். தாவீது உடைஞ்சிருப்பான், ஆனால் சோர்ந்து போலங்க. அடுத்தது அதை உடனே என்ன பண்ணுறான்னா, எல்லாத்தையும் களைஞ்சு போட்டுட்டு சொல்லிட்டான், ஐயா இதெல்லாம் நான் போட்டுட்டு போகக்கூடாது, நான் ஜெயிப்பேன். பாருங்க, தகப்பன் பார்த்த விதம், சகோதரர்கள் பார்க்குறாங்க, சாமுவேல் பார்க்குறான், சவுல் பார்க்குறான், அங்கே இருக்கிற போர் வீரர்கள் பார்க்குறாங்க, எல்லாருமே அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. ஆனால் இவ்வளவு நடந்தும் தாவீது கோலியாத்தை ஜெயிப்பேங்கிற அந்த காரியத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே இல்லை. யுத்த களத்தில் சகோதரர்கள் அவன் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சவுல் முடியாதுன்றான், இவனுங்க போர் சேவகர்கள் இதை கூட உன்னால போட கழியில, நீ கோலியாத்தை ஜெயிக்க போறியான்னு சொல்லி கேலி பண்றாங்க. தகப்பனார் உனக்கு தகுதி இல்லைன்றான். இன்னொரு அவனுடைய பேக்ரவுண்ட், அவனுடைய உடல் வலிமையை பார்க்கறான், எதுவுமே தாவீதுட்ட இல்லை. இவ்வளவு நெகட்டிவான தாட்ஸ் அவனை சூழ்ந்து நிற்குது. மனுஷர்கள் தாவீதை இப்படித்தான் பார்க்கிறாங்க. ஆனா தாவீது மனிதர்கள் தன்னை எப்படி பார்த்தாலும் அவன் கொஞ்சம் கூட மனிதர்கள் தன்னை பார்க்கிற விதமாய் திரும்பவில்லை. மனிதர்கள் தன்னை பார்க்கிற விதத்துல திரும்பல, அவன் தேவன் தன்னை எப்படி பார்த்தாரோ அப்படியே பார்க்கிறான். எனக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆமென். இப்ப இவை எல்லாவற்றையும் தாண்டி தன் கூட இருந்த தகப்பன், சகோதரர்கள், தீர்க்கதரிசி, ராஜா, வீரர்கள் எல்லாரையும் தாண்டி இப்ப கோலியாத்து முன்னாடி போய் நிக்கிறான். சரி, இப்போவாச்சும் நெகட்டிவான வார்த்தை வருமா அப்படின்னா, சரி பாசிட்டிவான வார்த்தை வருமானா வரல. இப்போ சொல்கிறான் பாருங்க, கோலியாத்து அவனை பார்த்து சொல்கிறான், நீங்கள் 17, 43, 44 வாசத்து பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் என்ன நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். தாவீத ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனா கோலியாத் பார்க்குறான். ஆமே, அற்பமானவனை பார்த்து சொல்றான். பின் வந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்துல வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ஆமேன். கோலியாத்து சத்துருவானவன், எதிரி. தாவீதை பார்த்த விதம் வேறு. தகப்பன், தீர்க்கதரிசி, சகோதரர்கள், ராஜா, போர் சேவகர்கள், கடைசியா எதிரி. எவெல்லாம் தாவீதை வேற மாதிரி பார்க்கணுமோ எல்லாவனும் பார்த்தாச்சு. ஆனா தாவீதை யாரு எந்த விதமா பார்த்தாலும், தாவீது கர்த்தர் தன்னை எந்த விதமாய் பார்த்தானோ அதே விதமாய் தன்னை பார்த்தான். தாவீது சொன்ன பதில் என்ன தெரியுமா? முதல் காரியம், நல்லா கவனிங்க, இத்தனை காரியங்களை சொல்லியிருக்கிறேன். தகப்பனார் சொன்னான், உனக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னான். ஆடு மேய்க்கதான் லாய்க்குன்னு சொன்னான். சகோதரர்கள் தாவீதினுடைய அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளல, அடிமைன்னு பேசினான். சாமுவேல் தீர்க்கதரிசி முகத்தையும் உடல் வலிமையும் பார்த்தான். ராஜா உன்னால முடியாதுன்னு சொன்னான். போர் சேவகர்கள் சிரித்தான். கோலியாத் சபிக்கப்பட்டவனாய், என்ன சொல்றது, ஒரு பறவைகளுடைய இறையா பார்த்தான். பறவைகளுக்கு போடப்படுகிற இறை மாதிரி தாவீதை பார்த்தான். எல்லாருமே தாவீதை விதவிதமா பார்க்கறாங்க. இந்த உலகம் உங்களை என்னையும் அப்படித்தான் பார்க்கும். தெளிவா சொல்றேன், இந்த உலகம் உங்களை நல்ல மாதிரி பார்க்கணும்னு நினைக்காதீங்க. உங்க கூட இருக்கிறவங்க, உங்க நண்பர்கள், உங்களை சூழ்ந்திருக்கிறவங்க, ஏன் என்னை இப்படி பார்க்கறாங்க பிரதர், ஏன் இப்படி பார்க்கறாங்கன்னா அவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? அவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசு. அவர் உங்க மேல வச்சிருக்கிற அதிகாரம் பெருசு. உங்களுக்கு மேல வச்சிருக்கிற அந்த வல்லமை பெருசு. உங்க மேல அவருடைய அளவில்லாத அந்த அபிஷேகத்தை ஊற்றி வச்சிருக்கிறாரு. அதனால அந்த அபிஷேகத்தை அணைக்கிறதுக்கு இந்த உலகம் என்ன வேணாலும் சொல்லும். அக்செப்ட் பண்ணதும் பண்ணாதும் உங்க கையில தான் இருக்கு.
தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? இத்தனை பேர் சூழ்நிலை கை நீட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. இப்ப தாவீது பண்ணது என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 17:30, சகோதரர்கள் அவன் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளல, அவன் அபிஷேகத்தை கொஞ்சம் கூட அங்கீகரிக்காம அவன் அடிமை, நீ 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 வந்து அகங்காரம் பெற்றவன், நீ பெருமை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஏளனமா பேசணுமோ அவ்வளவு ஏளனமா பேசுறாங்க. அப்ப தாவீது என்ன பண்றான்னா, பேசுகிற அவனை விட்டு வேறொரு இடத்துக்கு திரும்பி, உங்களை குறித்து நெகட்டிவா பேசுகிற அந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, உங்களை குறித்து தீர்மானிக்கிறாங்கல்ல மனிதர்கள், அவங்கள விட்டு திரும்பிருங்க. அவங்க வார்த்தை, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் கூடவே இருக்கிறாள் பிரதர், கட்டின கணவராக இருக்கலாம் பிரதர், மனைவியாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அதுக்காக அவங்கள விட்டுட்டுலாம் போக சொல்லலை. அவங்க பேசும்போது கொஞ்சம் கூட காது கொடுக்காதீங்க. அது யார் வேணாலும் இருக்கலாம். உங்க அபிஷேகத்துக்கு எதிரா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு எதிரா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்கு எதிரா, உங்களுக்கு எதிரா நெகட்டிவா என்ன பேசினாலும் திரும்பிடுங்க. தாவீது அவனை சட்டையே பண்ணட்டே, நீ என் மூத்த சகோதரன் தான்டா, என் மூத்த அண்ணன் தான், நீ பேசுறதெல்லாம் கேட்கணுங்கிற ரைட்ஸ் எனக்கு இல்லை, கேட்டுட்டுக்குன்னு அவசியம் எனக்கு இல்லை, எதை கேட்கணுமோ அதை கேட்பேன், என்னை குறித்து தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரு? என் அபிஷேகத்தை நீ அங்கீகரிச்சா என்ன, அங்கீகரிக்காம போனா எனக்கு என்ன, என்னை குறித்து பேசுற என்ன, பேசாம போனா எனக்கு என்ன, என்ன நீ அடிமையா பார்த்துக்கோ, நீ என்ன எப்படி வேணாலும் பார்த்துக்கோ, நீ என்ன தம்பியாவே பார்க்கல, நீ எப்படி வேணாலும் என்ன பார்த்துக்கோ, நான் உனக்கு செவி கொடுக்க போறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு மேலே இருக்கிறாங்க, நம்ம சில பேர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க கூட நம்மளை பேசினா அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம். ஆமா சிஸ்டர், ஆமா பிரதர், என்னால முடியல, விட்டு விலகுங்க. உங்களால முடியாதுன்னு சொல்றாங்கன்னா, உங்க அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளலைங்கன்னா திரும்புங்க. ஐயோ ஏற்றுக்கொள்ளலை, என்ன நம்ப மாட்டாங்க, என்ன வேண்டாம். ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் நான் புலம்புனது உண்டு. எனக்கு சில நேரங்களில் இப்போ நினச்சா கூட சிரிப்பு வரும். யார் என்னை ஏற்றுக்கொள்ளான்னு அழுத நாட்கள் உண்டு. இப்போ கவலையே படுறதில்லை, தூக்கி போட்டு போயிட்டே இருக்குது. என்னை அழைச்சது கர்த்தர். ஆமே, போட்டு அங்கீகரிக்கல விட்டுருங்க. தாவீது விட்டுறான். விட்டு திரும்பி மற்றவன்ட்டு அதே கேட்குறான், டேய் இவனை கொல்ல போகிறேன், என்ன தருவ? உங்களை தீர்மானிக்கிறது நீங்களாத்தான் இருக்கணுமே தவிர வேற ஒருத்தனா இருக்கக்கூடாது, வேற ஒருத்தனா இருக்கக்கூடாது. உங்க அபிஷேகத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாததுனால உங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லை என்று அர்த்தம் அல்ல. உங்க அபிஷேகத்தை அவன் நம்பாம உங்களை அடிமையா பார்க்கறதுனால நீங்க வெறும் மாடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறவங்க அர்த்தம் இல்ல. உங்க அபிஷேகத்தை அவன் நம்பாம உங்களுக்கு எதிராக பேசுறதுனால நீங்க சர்ப்பமானவன் அர்த்தம் இல்ல. உங்களால முடியாதுன்னு சவுல் சொன்னத உடனே உங்களால முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. உனக்கு தகுதியே இல்லை, நீ ஆடு மேய்க்கதான் லாய்க்குன்னு சொல்லி உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றான் பாருங்க. அந்த தகுதியை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே, வசனம் சொல்லுது, என் தகுதி எல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கு, மனுஷன் இடத்துல இல்ல. உண்மைதான், எனக்கு தகுதி இல்லதான், நான் ஆடு மேய்க்கிற ஆளுதான். ஆனா என்னை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர், என்னை தகுதிப்படுத்துவது அபிஷேகம். கேட்காதீங்க, திரும்பிருங்க. ஆமென், திரும்பிருங்க. அவன் அடுத்த பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். அதில் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணல தாவீது, கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணல. ஐயோ சரி, இனி கொஞ்சம் பொறுமையாக கேட்போம், கொஞ்சம் டோனை மாற்றுவோம், அந்த வேலையே இல்லை. அந்த பிரகாரமாக திரும்பி நீ என்ன வேணாலும் கத்திரிக்கோடா. அடுத்தவனை கேட்குறான், டே நான் கோலியாத்தை கொல்ல போகிறேன், என்ன கொடுப்பார் ராஜா? சிம்பிள், கொஞ்சம் கூட அசரலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17:45 கோலியாத்தை பார்த்து சொல்கிறான். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வச்சிடலாம். 1 சாமுவேல் 17:37 சவுல் சொன்னான்ல, உன்னால் முடியாதுன்னா பாருங்க, அவன் சொல்கிறான், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவிச்ச ஆண்டவர் இந்த பெலிஸ்தனின் கைக்கு நிச்சயம் தப்புவிப்பார். ஆமென். ஒரு ராஜா முடியாதுங்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ராஜா சிங்காசனத்தில் உட்காந்துட்டு உன்னால முடியாதுன்றான்.
இவன் வனாந்தரத்தில் எங்கேயோ ஓரமாக ஆடு மேய்க்கிறாள். இவனுக்கு தேசத்தை பற்றியும் தெரியாது, படைய யுத்தத்தை பற்றியும் தெரியாது, வீரனை பற்றி எதை பற்றியுமே தெரியாது. ஆனால் ராஜா சொன்னா, அப்படியா ராஜா, ஆமாம் ராஜா, நீங்கள் எவ்வளவு ஹைட்டான ஆள், நீங்கள் எவ்வளோ பெரிய யுத்த வீரன், உங்களாலேயே முடியலன்னா என்னால் எப்படி முடியும்னு சொல்லிட்டு போல திருப்பி சொல்கிறான். ராஜா நல்லா கவனிங்க, நான் வனாந்தரத்தில் இருக்கும்போது ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, அதன் கைக்கெல்லாம் தப்பு வித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனின் கைக்கு என்ன பண்ணுவார்? தப்பு வைப்பார். அவைகளை ஒன்ன போலதான் இவன் இருக்கிறான். அவன் ராஜாவா இருந்த எவனா இருந்தா எனக்கு என்ன? என்ன குறிச்சு கர்த்தர் என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ அதை மட்டும் தான் நான் பேசுவேன். ஹலோ, உங்களை குறிச்சு கர்த்தர் என்ன பேசினாரோ அதை மட்டும் பேசுங்க. அவர் ராஜாவுக்கும் பயப்படல, அண்ணனுக்கும் பயப்படல, யாருக்கும் பயப்படல. கர்த்தர் என்ன சொன்னார் அதை மட்டும் நம்ம, ஐயோ ராஜா சொல்லிட்டார், இல்லை கர்த்தர் சொன்னார். ஆமென். பாருங்க, கோலியாத் சொல்றதுக்கு, கோலியாத் வரும்போது அவன் சொல்றான் இல்லையா, 17:45 பெலிஸ்தனை பார்த்து தாவீது சொல்றான், டேய் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வர்ற, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால உன்னிடத்துல வர்றேன். இவன் உன்னை காக்காக்கெல்லாம் இறையா போடுவேன்டான்றான். தாவீது அப்படின்னா இறையா போடணும்னா நல்லா கவனிங்க, பிச்சு பிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன்றான். தாவீது சொல்றான், தம்பி கொஞ்சம் கேளு, நீ பட்டயத்தோட வர்ற, ஓண்ட நீ வெறும் பட்டயத்தை நம்பி வந்துட்டு இருக்க, என் பின்னாடி ஒரு பெரும் படையே இருக்கு. சேனைகளின் கர்த்தர், ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தாவீது நம்பினான். கர்த்தர் என்ன குறித்து என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ அதை தாவீது நம்பினான். மனுஷனுடைய வார்த்தைகளை தாவீது நம்பவில்லை. ஆமேன், ஆமேன். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. தாவீது நம்பல. கடைசியா தாவீது இந்த மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் தீர்மானத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு அவன் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா, எல்லாரும் சொன்னான், உனக்கு தகுதி இல்லை, உனக்கு அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உனக்கு உடல் வலிமை கிடையாது, பலம் கிடையாது, உன்னால் முடியாது, இந்த வஸ்திரத்தையும் பட்டயத்தையும் பிடிக்க கழியில் நீ என்ன யுத்தத்தை ஜெயிக்க போகிற, நீ எல்லாம் உன்னை பறவைகளுக்கெல்லாம் இரையாக்குவேன்னு சொல்லி அவ்வளவு நெகட்டிவ். ஒரு பக்கம் கர்த்தர். இவன் சிம்பிளாக ஆற்றங்கரைக்கு போய் 5 கூழாங்கல் எடுத்து ஒரே கூழாங்கலால் தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவ்வளவு நெகட்டிவ் தாட்ஸ், இவ்வளவு எதிர்மறையான மனுஷனுடைய தீர்மானம் நிற்கிது, நீ இப்படித்தான் நிற்கிது. இவன் அசால்ட்டா ஆத்தங்கரைக்கு போய் 5 கூழாங்கல் எடுத்துட்டு வர்றான்னா எந்த அளவுக்கு அவன் தன்னை நம்பி இருப்பான். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன பண்ணியிருப்பான், இப்போ ராஜா சொல்லிட்டார் உனக்கு இதெல்லாம், அப்போ ராஜா நான் என்ன பண்ணுறேன், ஒரு 6 மாதம் நல்ல ட்ரைனிங் எடுக்கிறேன், பட்டயத்தை பிடிக்கிறதுக்காச்சுன்னா ட்ரைனிங். எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு அபிஷேகம் இருக்குது, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, 5 கூழாங்கல் போதும். உனக்கு தகுதி இல்லைடா, நீ ஆடு மேய்க்கிறவன்டா, போதும், எனக்கு 5 கூழாங்கல் போதும், அதில் ஒன்றே போதும் உனக்கு. உனக்கு உன் அபிஷேகத்தை எவனும் ஏற்றுக்கொள்ள முடியாது, உன்கிட்ட அபிஷேகமே இல்லை, உனக்கு டேலண்டே இல்லை, பரவாயில்ல, இவனை கொல்ல 5 கல் போதும். உன்னால் முடியாது, நீ சின்ன பையன், அவன் சின்ன வயதுலேருந்தே யுத்த வீரன், அப்படியா, பரவாயில்ல, 5 கூழாங்கல் போதும். உனக்கு ஈட்டி பிடிக்க தெரிலடா, கேடகம் பிடிக்க தெரிலடா, தலையில் வெண்கல சிரா வச்ச முடியலடா, எதுவுமே பண்ண முடியலடா, நீ தள்ளாடுற, உன்னால் முடியாது, இதை கூட செய்ய முடியல, பரவாயில்ல, 5 கூழாங்கல் போதும். இவனை ஜெயிக்க 5 கூழாங்கல் போதும். இதுதாங்க தாவீது தன்னை பார்த்த விதம். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி, நான் உன்னை குறித்து நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானபடியெல்லாம் செய்வ, நீ என் ராஜாவை உன்னை பார்க்குறேன், அதுக்காகத்தான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன், உன்னை என்னுடைய எல்லா அபிஷேகத்தால் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், இது நான் உன்னை பார்க்குறேன். மனுஷன் சொல்கிறான் உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறான்,
உன் அபிஷேகத்தை நம்ப மாட்டேன்றான், உன்னால் முடியாதுன்றான், நீ இதே கூட செய்ய முடியல, நீ எப்படி யுத்தத்தை ஜெயிப்பன்னு கேட்குறான். இப்போ நான் கேட்குறேன், நீ எதை உன் வாழ்க்கையில் தீர்மானமாக எடுக்க போகிற? எதை உன் வாழ்க்கையை நீ பார்க்க போகிற? கர்த்தர் சொன்னதையா, மனுஷன் சொன்னதையா? நியாயமாக பார்த்தா மனுஷன் சொன்னதான் நியாயம், ஏன்னா அப்படிதான் இருக்கேன். ஆனால் சத்தியத்தின்படி பார்த்தா கர்த்தர் சொன்னதான் சரி. நீங்கள் சத்தியத்தின்படி போக போகிறீங்களா, இல்லை இந்த உலகத்தில் சொல்கிற மாதிரி உண்மையின்படி போக போகிறீங்களா? ஹலோ, எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டுக்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க?